வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 8ல 3வது ப்ரோமோ வந்திருக்கு. ஜெஃப்ரி வெர்சஸ் சாச்சனா அப்படின்னு சொல்லிட்டு டீல் பண்ணிருக்கிறாரு. பேச வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு. பெரிய பிரச்சனை இருக்கு. முக்கியமான பிரச்சனை. காலையிலே நம்ம அத சொன்னோம். இங்க இருட்டு கடை பிரியாணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. மத்தவங்க எல்லாருக்குமான கிராசரிஸ திருடி இவங்க ஒரு 5, 6 பேர் கொண்ட குழு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்பட்டமா வெளியே வந்துருச்சு. எல்லாருமே வீடியோ வந்து டாக் பண்ணிட்டாங்க. விஜய் சேதுபதிக்கு பண்ணிட்டாங்க, டீமுக்கு பண்ணிட்டாங்க, டெலிவிஷனுக்கு பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கேட்கணும். அது இல்ல முக்கியமான பஞ்சாயத்து. அத விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரிக்கு தோப்பு காரணம் குடுத்தியா சாச்சனா? அப்படின்னு சொல்லிட்டு அத கேட்டுட்டு இருக்கிறாரு. அது 2 பேருமே பார்த்தீங்கன்னா, மாறி மாறி குத்திக்கிற ஆட்கள் தான். அதுல இவங்க கரெக்ட்டு, இவங்க தப்பு அப்படின்னு சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இவன் ஓவரா சாச்சனான்னதும் பார்த்தீங்கன்னா, ஓவரா இவன் பேச ஆரம்பிச்சுறான். சாச்சனா பார்த்தீங்கன்னா, "நக்கலா அடிக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அத தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவன் கேட்டான். "வேணும்னு தானே குடுத்த" அப்படின்னு. "ஆமா" அப்படின்னாங்க. அவன் தோப்பு காரணம் போடுறது கூட அவனுக்கு பிரச்சனை இல்ல. வேணும்னு தான் குடுத்தேன்னு இந்த பொண்ணு சொல்லுச்சுல்ல, அதுதான் அவனுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சர்டிஃபிகேட் குடுத்துட்டு இருந்தாங்க. அந்த அன்ஷிதா அக்கா. சாப்பாட்டு விஷயத்துல நான் அப்படி பண்ண மாட்டேன் சாச்சனா அப்படின்லாம் சொன்னேன். இருட்டு கடை அந்த பிரியாணி இருக்குல்ல, அத சமைக்கிறதே இவங்க தான். இவங்க தான் அந்த மாஸ்டர் அதுல. இவங்கலாம் சர்டிஃபிகேட் குடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்கு பாருங்க. இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அத கேளுங்க விஜேஎஸ் அப்படின்னா, இங்க போயிட்டாரு சாச்சனா கிட்ட. சாச்சனாவ அடிக்க வேண்டியது தான். சாச்சனா இன்னொன்னு சொன்னாங்கல்ல நேத்து. சௌந்தர்யா உனக்கு சம்பவம் இருக்கு அப்படின்னு. சௌந்தர்யாவுக்கு இருக்கும் சம்பவம். அது இன்னைக்கு இல்ல நாளைக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா சாச்சனாக்கு அது இருக்கு இன்னைக்கு. அதை அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ரொம்ப ஹெட் வெயிட் அதிகமாயிடுச்சு. மாத்தி மாத்தி பேசுறது. இதுல வேணும்னு தான் குடுத்தேன். வேணும்னு தான் குடுத்தேன். அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. பல இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பல பேர் அத கூப்பிட்டு தப்புன்னு சொன்னாலும், நான் வேணும்னு தான் குடுத்தேன். அவன் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே. அவன் அப்படியே போயிருக்க வேண்டியது தானே. அப்படின்லாம் அவங்க உருட்டிட்டு இருக்காங்க. உருட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்கள அடிக்கிறது தவிர வேற வழி கிடையாது. இப்பவும் அப்பா வந்து ஸ்ட்ராங்காலாம் அடிக்கிற மாரி தெரியல. புரிய வைக்க ட்ரை பண்றாராம். உள்ள இருக்கவங்க பல பேர் அத போராடிட்டாங்க புரிய வைக்க. அப்பவே அவங்களுக்கு புரியல. இப்ப மட்டும் புரிஞ்சிரவா போது. இப்ப கோவம் தான் அதிகமா வரும் அவங்களுக்கு. அவங்களும் டிஃபரண்டா ரியாக்ஷன்லாம் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்னென்ன புரியலன்னா, அங்க கேட்கறாரு. யாருக்கெல்லாம் இதுல உடன்பாடு கிடையாது அப்படின்னு. இப்ப பவித்ரா கூட கைய தூக்க வராங்க. பவித்ரா நீங்க ஏன் கை தூக்குறீங்க? ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா, அந்த தோப்பு கரணம் போடும்போது, நார்மலா அந்த பாதி உட்கார்ந்த நிலையிலே போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணான். அப்ப இந்த ராஜகுருவா, ராஜ மாதாவா இருந்த அந்த ம் பவித்ரா தான் சொன்னாங்க. "இல்ல ஃபுல்லா உட்கார்ந்து போடணும். உனக்கு தோப்பு கரணம் எப்படி போடுறதுன்னு தெரியாதா?" அப்படின்லாம் வந்து அவங்க தான் சொன்னாங்க. அப்படி அந்த பக்கமும் சொல்ருவாங்களாம். பனிஷ்மென்ட்ட கண்காணிப்பாங்களாம். இப்படி இந்த பக்கம் வந்து அது தப்புன்னும் சொல்லுவாங்களாம். என்ன உருட்டு இது? அவங்கள கேட்கணும். மஞ்சரிய கேட்கிறாரு. மஞ்சரி வந்து சொல்றாங்க, "பல முடிவுகள்ல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது" அப்படின்னு. அவங்க வந்து உடனே திருப்ப பார்க்குறாங்க சாச்சனா. "சார் இது அப்ப தப்புன்னு சொல்லல சார். இப்ப தப்புன்னு சொல்றாங்க சார்" அப்படின்னு. "ஆமா அப்ப சொல்லியிருந்தா மட்டும் நீ கேட்டிருப்பியா?" கேட்கிற மைண்ட் செட் இருக்கா அவனுக்கு முதல்ல? பழகி போச்சுங்க. ஏதாவது ஒரு குறும்படம், ஒரு பொய், ஒரு தப்பு அப்படின்னா பயப்படுவாங்க. அவங்க தான் வந்து ரூல் பிரேக் பண்ணாதம்மான்னு சொல்லி அனுப்புறாரு. அன்னைக்கு நைட்டே வந்து கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து முட்டைய திருடி சமைச்சு சாப்பிடுற அந்த கூட்டத்தில முக்கியமான ஆளா இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப இவங்க என்ன பயப்படுற ஆளா? விஜேஎஸ்கெல்லாம் பயப்படுறாங்களா என்ன? இவரு மட்டும் என்ன அப்படியே கண்டிச்சுறாரா என்ன? சொல்றாரு. "அப்ப மட்டும் சொல்லியிருந்தா கேட்டுருப்பியா சாச்சனா?" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த பிரச்சனைய அட்ரஸ் பண்ணாம இவரு என்ன பேசினாலும், என்ன உருட்டுனாலும், இவர பார்க்கும்போது நமக்கு எரிச்சலா தான் இருக்கு. அத ரசிக்க முடியல. ஏன்னா அங்க சாப்பிடாம பட்டினி இருக்கிறாங்க 2 பேரு. இவரு அதத்தானே சொல்லி அனுப்பிச்சாரு. போன வாரம் என்ன சொன்னாரு? "சாச்சனா ரூல் பிரேக் பண்ணாத" அப்படின்னாரு. கேமு அப்படின்னாரு. அதை தாண்டி பெருசா ரூல் பிரேக் பண்றாங்க அப்படின்னா, அத கேட்கணுமா இல்லையா? அத விட்டுட்டு ஜெஃப்ரிக்கு நீ தோப்பு காரணம் குடுத்தியான்னு கேட்டிருக்கிறாரு. இதுவா முக்கியம்? முதல்ல அதெல்லாம் கேட்கணும். நீங்க சாச்சனா கிட்ட ஆரம்பிச்சு அப்படியே விஷால் கிட்ட வந்து நிக்கணும்ல. விஷால் தானே அதுடைய தலைவன். மாஸ்டர் வந்து அன்ஷிதா. இன்னும் ஆனந்தி, தர்ஷிகா, ஆனந்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நியாயமா பேசுறேன்னு பேசுவாங்கல்ல. எங்க போச்சு உங்க நியாயம்? மத்தவங்க பொருள திருடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கணும்ல. இந்த தர்ஷிகா இங்க கேம் ஆட சொன்னா வந்து லவ் கன்டென்ட் அப்படி சொல்லிட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க லவ் கன்டென்ட் பண்றதுனால அந்த கூட்டத்துல போய் ஜாயின் பண்ணிட்டாங்களா? இல்லன்னா சாப்பாடு கிடைக்கும்ன்றதுக்காகவே இந்த லவ் கன்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்களான்னு தெரியல. ஏன்னா 2வது முறை பார்க்கும்போது சாச்சனா போய் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சாச்சனாவை எழுப்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க எழுந்துக்கலையா. அதனால இந்த 5 பேர் கொண்ட குழு வந்து நைட்டு அந்த இருட்டு கடை பிரியாணி. இந்த முறை ஃப்ரைட் ரைஸ். அத சாப்பிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு சொர்க்கம் மாரி இருக்கான். இதுல முத்துவ வேற கலாய்க்கிறாங்க. நேர்மை நேர்மைன்னு சொல்றான் அப்படின்னு. அப்ப இவ்ளோ பேர் பண்ணியிருக்கிறாங்க. இவ்ளோ மக்கள் பார்த்துட்டாங்க. வீடியோவ டேக் பண்றாங்க. அத்தன கேமரா இருக்கு. படம் பிடிக்குது. அத படம் பிடிக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஹாஸ்ட் மட்டும் பார்க்க மாட்றாரு. அந்த டீம்ல இருக்கிறவங்களாவது கேட்கணும்ல.
இல்ல சார் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு சார். மக்கள்லாம் பார்த்துட்டாங்க சார். கேட்பாங்க சார். தயவுசெய்து இத அட்ரஸ் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லணும்ல. ஒண்ணுமே சொல்ல மாட்றாங்கன்னா என்ன மங்குனிகளா இருப்பானுங்க. இல்லன்னா விஜேஎஸ் பேரை கெடுக்கிறதுக்குன்னே கூப்பிட்டுருக்காங்களா இந்த சீசனுக்கு. கழுவி கழுவி இவர ஊத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஊத்துனா தான் கமல் சாருடைய பெருமை இவங்களுக்கு புரியும். இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்ல கமல் சார் கம்பேக் கமல் சார் அப்படின்னு. ஸோ கமல் சாருடைய பெருமை புரியணும்னா இந்த மாதிரி ஒரு ஆஸ்டரை கூப்பிட்டு வச்சு மொக்க பண்ணி அனுப்பணும். இதுக்கு அவரே பரவாயில்லன்னு சொல்லணும் மக்களெல்லாம் அப்படிங்கிறதே பிளானா. அதுதான் அவங்க கேம் பிளானா அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. ஏன்னா டீமை மாற்றிட்டாங்க அப்படின்னாங்க. டீமை மாற்றினாலும் தொடர்ந்து நடக்குதுங்க. ஒரு முறை நடக்கலைங்க இது. தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க குரூப்பாக சேர்ந்து வயலேட் பண்ணுறாங்க ரூலை. மற்றவங்க பொருளை எடுத்து சாப்பிட்றாங்கன்னா முதல்ல அவங்கள அம்பலப்படுத்தணும்ல, அவங்கள கண்டிக்கணும்ல. அது பண்ணவே பண்ணாமல் அப்படியே அமைதியாக விட்டுட்டு போயிட்டு இருந்தா அப்போ ஃபேவரட்டிசம் பார்க்குறீங்க. அப்புறம் அவங்க போய் அட்வைஸ் பண்ணுறீங்க. அதிகாரம் நம்ம கையில் இருக்கும்போது நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நாம யாருன்னு தெரியுன்றாரு. நீங்கள் யாருன்னு நாங்கள் எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? இப்படி விட்டுட்டு விட்டு போயினீங்கன்னா இதுதான் உங்கள் அதிகாரத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற லட்சணமா அப்படின்னு கேட்க தோணுது இல்லை. ஸோ விஜேஎஸ் தப்பு பண்ணிட்டு இருக்காரு. இதை அட்ரஸ் பண்ணாமல் கடந்து போனாருன்னா கேவலமாக விமர்சிக்கப்படுவார். இனி வரும் வாரங்கள்னு கூட சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நாளைக்குள்ளே இதை அட்ரஸ் பண்ணலன்னா சோஷியல் மீடியாவில் இப்பயே கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அதிகமாக கழுவி ஊற்றுவாங்க. இந்த நெகட்டிவிட்டி அவருக்கு தேவையா அப்படின்னு அவர் தான் முடிவு பண்ணும். கேட்குறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது கேட்க வேண்டியது. எதெல்லாம் கேட்குறாரு, எதெல்லாம் கடந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.